இதுக்கு என்ன அர்த்தம்? சாப்பிட்டு சொல்லலாமா இல்லையா உடனே சொல்லணுமா? யார் தெரிஞ்சுக்கணும்? யார் யார் தெரிஞ்சுக்கணும்? பெரியவனே, இப்ப யாருக்கும் இங்க எதுவும் தெரிய வேண்டாம். நீ முதல்ல சாப்பிடு. இவன் சின்ன பையன் பா, இவனுக்கு என்ன தெரியும்? டேய், அறிவு கட்டவனே, சாப்பிட போற நேரத்துல இப்படிதான் பேசுறா? உனக்கு என்னடா தெரியும்? ஒரு காலத்துல இந்த வீட்டுல 4 பேருக்கு சேர்ந்தாப்புல சாப்பிட தட்டு கிடையாது. எல்லாம் இவனால வந்ததுடா. அவன் சாப்பிடுற நேரத்துல இப்படிதான் பேசுறதா? அப்பா, இங்க யாருக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நீ முதல்ல சாப்பிடு. நீ சாப்பிடுப்பா. அண்ணே, நீ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பிடுங்க. என்னங்க, சாப்பிடுங்க. வார்த்தைன்னு வந்துருச்சுல்ல, அது என்னன்னு தான் தெரிஞ்சுக்கலாம். என்னம்மா பேசுற? உன் வாயில இருந்து ஏன் இப்படி எல்லாம் வார்த்தை வருது? அவளும் உன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த மருமக தானே. வாயை திறந்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறாளா? நீ மட்டும் ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஆமா, நான் தான் பேசுறேன். அவங்களே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுங்க. இந்த வீட்டுல அவங்க தானே எல்லாமே. உங்களுக்கு வந்தவங்க கிட்ட கூட அவங்கள பத்தி தான் பெருசா பேசுவீங்க. மகராசி அது இதுன்னு. என்ன பத்தி ஒரு வார்த்தையாவது பேசிருக்கீங்களா? பெருசா நாங்க தான் பேசிட்டோம். எந்த நேரத்துல என்னம்மா பேசுற நீ? அவ இந்த வீட்டுக்கு வந்தவ, அண்ணியும். வந்தவங்க கிட்ட நான் ஏதோ 4 வார்த்தை பெருமையா பேசிருக்கலாம், கொண்டிருக்கலாம். அதுக்காக நீ இந்த வீட்டு பொண்ணுடா, எங்க அண்ணன் பொண்ணு. உன்னை பத்தி தனியா பிரிச்சு பேச என்ன இருக்கு? சம்பந்தம் இல்லாம ஏமா வார்த்தையை வளர்க்கற? ஆமா, வார்த்தை நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கர்மம் ஏன் கண்ணுல தான் பட்டுச்சு. இத பத்தி ஒரு வார்த்தை பேசியிருப்பேனா இல்ல கேட்டிருப்பேனா? நாங்களும் தான். நீங்க சாமி மலையில கடை வச்சிருக்கீங்களே, அத பத்தி ஒரு வார்த்தை நாங்க பேசியிருப்போமா, கேட்டிருப்போமா? என்ன சொல்றீங்க? எதை மறைக்கிறதுக்கு என்ன புது கதை சொல்றீங்க? இல்லன்னு சொல்ல சொல்லுங்க. என்ன நீ பேசுறீங்க? சாமி மலையில கடை வச்சிருக்கனா? நானா? இந்த வீட்டுல வேலைக்கார மாதிரி இருக்கானா? இருக்க சீனிவாசன் என்ன முதலாளியை வச்சு பார்க்கலாமா? தப்பு தப்பா பேசி சுத்திட்டு இருந்தான். அதனால அவனுக்கு கடை வச்சு கொடுத்தேன். நான் வேலைக்காரன் தான். யாருக்காக உழைக்கிறேன்? எங்க அண்ணனுக்காக உழைக்கிறேன். இந்த வீட்டுக்காக உழைக்கிறேன். சாமியில நான் கடை திறந்திருக்க விஷயம் எங்க அண்ணனுக்கு தெரியும். அதை பத்தி ஒரு வார்த்தை என்கிட்ட பேசியிருப்பாரா இல்ல கேட்டிருப்பாரா? எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியும். என்ன பத்தி எங்க அண்ணனுக்கு தெரியும். இடையில நீங்க யார் பேசுறதுக்கு? நீ சாப்பிடுங்க. சாப்பிடுங்க.